والصلاة والسلام على رسول المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد நமது தஸ்ஹீஹ் திலாவா வகுப்பில் நாவுடைய மஹ்ரஜ்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றும் மிக முக்கியமான சில மஹ்ரஜ்களை பார்க்க இருக்கிறோம். அதிலும் அநேக மாணவர்கள் இலைவிடக்கூடிய மஹ்ரஜ் அதுதான் வா அத்தால் சா. சரி, இந்த மஹ்ரஜ் முதலாவது இந்த வாவை பார்ப்போம். வா அவ் நாவின் நுனிப்பகுதி இதாக இருக்குது. நாவின் நுனிப்பகுதி மேல் நடுவெட்டு பற்களின் நுனி இதாக இருக்குது. மேல் நடுவெட்டு பல் இந்த பற்கள் பச்சை நிறமாகிறது. சரி, சரியா இல்லைங்களா? இந்த நடுவெட்டு பற்கள் நுனியோட கூட இந்த சைடு இதாக்கி. சரி, சரியா அந்த பகுதியில நுனி நாவின் நுனியும் இந்த மேல் நடுவெட்டு பற்களுடைய இந்த நுனியும் இணைந்துதான் இந்த வா வெளியாகும். வா சரியா? நாவும் மிச்சம் வெளியப்படாது, வரப்படாது. வா வா ஓ வை வா ஓ வை. சரியா? இது ரெண்டுக்கும் மற்ற ரெண்டும் அதே இடத்துல இருந்தா வெளியாகும். அல் அஸ்ஸா தால் சா அல் அத். சரியா? இது ரெண்டும் வித்தியாசம். இந்த வாவ மொழியும் பொழுது கொஞ்சம் கனமாக இருக்கும். நாவுடைய பின்புறம் வந்து இப்படி உயர்ந்து அந்த காத்து அழுத்தமாக வெளியாகும். சரி, நாவு இப்படித்தான் இருக்கு, மேற்புறம் உயர்ந்து. மற்ற இந்த ரெண்டு மொழியும் பொழுது அது நாவு நேரையா இருக்கும். நாவுடைய நுனி வந்து இந்த முன்பற்களுடைய இந்த ஓரத்தோட இப்படி படும். இப்படி படும் பொழுது நாம் இந்த மூணு எழுத்தும் வெளியாக. சரியா? كده فاتحة هذا أبواب ما بقرأ أبواب.
இப்படி வரும்போது ومن أظلم நாவுடைய வார்மொழியின் பொழுது நாவுடைய பக்கங்கள் ஓரங்கள், இது ஓரங்கள் ஏதாவது ஒரு ஓரம் மேல் அந்த பற்களுடைய உட்பகுதியில பட்டு இதே மொத்தமாக இப்படி முடிவெளியாகும் வாது. சரி, வாவுடைய மக்களுக்கு பொறுத்தவரையில நாவுடைய நுனி பாருங்க, நீங்க மொழியை போல எங்க படுது, இதுல நுனியும் இந்த பற்கள் ஓரத்திலே படுது. ஒமன் الظالمين محظورا அதே மாதிரிதான் சாவு, அதுல மக்களுக்கு நிறைய தெரியும். பாருங்க, இல்ல பாருங்க, இதுல குல் அஊது அஊதுல இந்த தாய் அஊது அஊதுல சொல்லும்போது தால முடியும் பொழுது நாவுடைய நுனி என்ன செய்யுது, மேல் அந்த நடுவட்டு பற்களுடைய நுனியில அந்த நாவு படுது. சரியா? அது மாதிரி பாருங்க, குல் அஊது இந்த இடத்துல எல்லாம் அஊதுல வருது அதுதான். இதா வகப சரி, இந்த இணை சாய் ومن شر النفاثات في العقد சர்ரின் இல்ல, ومن شر நாவுடைய நடுப்பகுதி மேல் அன்னத்தோட படணும். பட்டதான் இது ஜீம் ஷீன் எல்லாம் வரையாகும். நாவுடைய நடுப்பகுதி மேல் அன்னத்துல. அப்ப ومن شر النفاثات في العقد نفاثات نفاثات நாவு மிச்சம் வெளியே வரக்கூடாது. இந்த நுனியில வந்து நாவு டச் ஆகணும். நாவுடைய நுனியும் பல்லுடைய நுனியும். சரிதானே? إنا أعطيناك الكوثر كوثر إلا كوثر سا إنا أعطيناك الكوثر سا سا إلا سا நீங்க சத்தத்தை ஒழியும் பொழுதே வித்தியாசம் வேணும். சீன் சா அப்ப இந்த மூணு மக்ரஜ்களும் நாவுடைய கடைசியாக வரக்கூடிய மக்ரஜ்கள். இதுக்கு ஹுரூஃபுல் லிஸான்னு சொல்லுவாங்க. ஹுரூஃபுல் லிஸா லிஸான்னு சொல்லும் பொழுது முரசிக்கு சொல்றது உங்களுக்கு. ஏன் அது சொல்றது என்றால், உலமாக்கள் பல கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல ஒன்று வந்து நாங்க இந்த வா சா தால் மொழியும் பொழுது அதுல ஓச சத்தம் நெருக்கமாக அந்த முரசில பட்டுத்தான் வெளியே வருது. சரியா? அரபிகள் பொதுவாக பக்கத்தில் உள்ளவனுடைய பெயரை அதுக்கு வைப்பாங்க. அந்த வகையில ஹுரூஃபுல் லிஸா என்று சொல்லி இதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்குது. ஹுரூஃபுல் லிஸா என்ன சொன்னா பாருங்க, இந்த நாவுடைய இந்த நுனியால் அந்த சத்தம் வரும் பொழுது
இதுல பட்டு தான் அவருடைய சத்தம் வெளியே வருகிறது என்றதினால சரிதானே. ஆகவே இதுல விசேஷமாக இந்த ரெண்டிலையும் வா ச இந்த ரெண்டுலையும் அநேகமானவங்க தவறு விட்டுறாங்க. அதனால இதை கவனத்தில் கொண்டு ஓதி இறைவனுக்கு பொருத்தமான முறையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குர்ஆனுடைய உதவியை நாம் சொல்லுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அடுத்த வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ்